ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்று சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியில சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சுக்கிரன் பெயர்ச்சியா இருக்கு. மேஷ ராசியில் சுக்கிரனினுடைய பெயர்ச்சியும் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வருவதும் ஒருவித மன அமைதி உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு. இருந்த போதிலும் ராகு கேத்துக்குள் கிரக நிலைகள் அமைந்திருப்பதனால் சின்ன சின்ன மன போராட்டங்கள் இருக்கும். இன்றைய நாளில் மேஷராசி நேயர்கள் ஸ்ரீராம நவமியாக இருப்பதனாலும் ஸ்ரீராமபிரானை வணங்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சில குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும். இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், வேலை விஷயங்களில் நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் உகந்தது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுபங்கள் நடக்கும். இன்றைய நாள் மனதிற்கு அமைதியும் தரும். வெள்ளிக்கிழமையான இன்று ஸ்ரீராம நவமியாக இருப்பதனால் ஸ்ரீராமபிரான் பிறந்த நாளையொட்டி இன்று நீங்கள் ராமர் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஆஞ்சநேயரை வணங்கினாலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனிக்கு நல்ல ஒரு பரிகாரமாகும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். மேலும் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராசியில் இருப்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். குடும்ப சூழ்நிலைகளில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும். இன்று நாள் முழுவதும் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாள் கனவுகள் நிறைவேறும். இன்று நாள் முழுவதும் சிம்மராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவான் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் இன்று அனுகூலமாக அமைகிறார். கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களினுடைய வேலை விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் மாறும். சந்திரன் லாபத்தில் இருப்பது கன்னிராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். 8ஆம் இடத்தில் இன்று சுக்கிரனின் சஞ்சாரம், 7ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பதனால் கணவன் மனைவிக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகலாம். ஆலய தரிசனங்கள் இன்று மனதிற்கு அமைதியை தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். காதல் வாழ்க்கையிலையும் இருந்து வந்த கசப்புகள் மாறும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் சூரியன் சனி இவர்கள் இன்றைய நாளில் துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று எதிரிகளினுடைய தொல்லைகள் இருந்தாலும் மாலை நேரத்தில் மனம் அமைதி பெறும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த தொல்லைகள் குறையும். விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். என்று உங்களினுடைய பிள்ளைகளால் மன நிறைவு கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருந்து வந்த பய உணர்வு தீரும். 7ஆம் இடத்தில் குரு பகவானும் 8ஆம் இடத்தில் சந்திரனும் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மூலம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி அன்பர்கள் இன்று மனக்கவலைகள் இல்லை. பெரிதளவும் இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் லாபங்கள் ஏற்படும். 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் குரு பகவானும் மற்றும் 7ஆம் இடத்தில் சந்திரனும் அமர்ந்திருப்பது இன்று மகர ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்கள் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிறைவு உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் கும்பராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுக்கும். இன்று கும்பராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சில குழப்பங்கள் மாறும்.
மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு கொடுத்த கடன் பாக்கியை வசூல் செய்யலாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மன ஆறுதலை தருவார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உடல் ஆரோக்கியத்தில் சற்று பிரச்சனைகளை கொடுக்கலாம். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கும். மீனராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சூரியன் செவ்வாய் கிரக சேர்க்கைகள் பலன் எப்படி இருக்கும்? சூரியன் செவ்வாய் மேஷ ராசியில இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா சூரியன் உச்சபலம், செவ்வாய் அவரினுடைய சொந்த வீடு. ஸோ இது ஒரு நல்ல காம்பினேஷன். மேஷ ராசியில இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியில இருந்தாலும் சரி. பட் சூரியன் செவ்வாய் துலாம் ராசியில இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோ நல்ல பலனை கொடுக்காது. சிம்ம ராசியில இருந்தாலும் அவ்வளோ நல்ல பலனை கொடுக்காது. ஜென்ரலி சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் நல்லதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. லக்னத்தில் இருந்தாலும் பிரச்சனை, 2ல் இருந்தாலும் பிரச்சனை, 7ல் இருந்தாலும் பிரச்சனை, 12ல் இருந்தாலும் பிரச்சனை. ஸோ சூரியன் செவ்வாய் கிரக சேர்க்கைங்கும் போது அசுப கிரகங்கள் பெரிய நல்ல பலனை கொடுக்காது. ஆனால் மேஷத்தில் இருந்தாலோ விருச்சிகத்தில் இருந்தாலோ அவர்களினுடைய பலன்கள்ல சற்று அந்த கெடு பலன்கள் குறைவாக கொடுக்கும். கிரக சேர்க்கையில சூரியன் செவ்வாயோட எந்த அசுப கிரகம் சேர்ந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு நல்லது இல்லை. ராகு, கேது, சூரியன் செவ்வாயோட சனி பகவான் சேர்க்கை, இவங்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஜென்ரலி இந்த காம்பினேஷன் இருந்தால் ஹெல்த் ரொம்ப படுத்தும். வயிறு சம்பந்தமான அறுவை சிகிச்சை கண்டிப்பாக இருக்கணும். சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்துன்னு எங்கே வேணாலும் இருக்கலாம். 12ல், 2ல், 6ல், 8ல் எங்கே வேணாலும் இருக்கலாம். இவர்கள் சேர்ந்திருந்தால் உடம்பில் ஏதாவது ஒரு விதத்தில் அடிபடுறதோ இல்லை ரத்தம் உடம்புல இருந்து வெளியேறுவதற்கோ நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நடக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுகதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.